மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. குறிப்பாக காவல்துறை மூலம் பல்வேறு சட்டம் சார்ந்த உதவிகள் வழங்கப்படுகின்றன. இதனிடையே பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் ஆபத்து ஏற்படும் போதே காவல்துறைக்கு உடனுக்குடன் தகவல் கொடுக்க உதவும் வகையிலும் காவல் உதவி என்ற செயலி பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் தமிழ்நாடு காவல்துறையால் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. காவல்துறை பெண்களுக்கு எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதை உறுதி செய்யும் செயலியை 25,000 மாணவிகள் ஒரே நேரத்தில் தங்கள் அலைபேசியில் பதிவிறக்கம் செய்யும் விதமாக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே இளையாம்பாளையத்தில் உள்ள மகளிர் கல்வி நிறுவன வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சி. ராஜேஷ் கண்ணன் தலைமை வகித்தார். அப்போது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 20,000க்கும் மேற்பட்ட மாணவிகள் காவல் உதவி 181 என்ற வடிவத்தில் அணிவகுத்து நின்று ஒரே நேரத்தில் தங்கள் அலைபேசிகளை அசைத்து காவல் உதவி செயலியை பதிவிறக்கம் செய்து கொண்டனர். இதன் மூலம் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பை உணர்ந்து கொள்ள முடிவதாக மாணவிகள் தெரிவிக்கின்றனர். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சி. ராஜேஷ் கண்ணன், காவல்துறை பெண்களின் பாதுகாப்புக்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றும், நாமக்கல் மாவட்டத்தில் இந்த செயலியை இதுவரை 7,000 பேர் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். இந்த காவல் உதவி செயலி அவசரத்துக்கு அவர்களால் பயன்படுத்த முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த காவல் உதவி செயலியில் கிட்டத்தட்ட 14 வகையான இதர சேவைகளும் காவல்துறை வழங்கக்கூடிய சேவைகளும் உள்ளடங்கி இருக்கிறது. இந்த மாணவிகள் அனைவரும் தாங்கள் டவுன்லோட் செய்து அதை பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் தங்களுக்கு தெரிந்த தங்களுடைய சுற்று வட்டாரங்களிலோ இல்லை தங்களுடைய ஊர்களிலோ தனக்கு தெரிந்தவர்களிலோ இன்னும் 50 பேர் ஒரு மாணவிகளும் கிட்டத்தட்ட ஒரு 50 நபர்களை டவுன்லோடு செய்து அதை பயன்படுத்த ஊக்குவிப்பதாக எங்களுக்கு உறுதியளித்துள்ளார்கள். குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்பதே காவல்துறையின் நோக்கமாக உள்ளது. அதன் ஒரு பகுதியாக இதுபோன்ற செயலியை அவர்களுக்கு வழங்குவதன் மூலம் சமுதாயத்தில் அவர்களுக்கு ஒரு நிரந்தர பாதுகாப்பை வழங்க முடிகிறது என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். ஆகாஷ்வாணி டிடி தமிழ் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ். கண்ணன்.